செல்வேந்தன் சார் அவர்கள் எழுதிய வாசிப்பது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்திலேருந்து ஒரே ஒரு கட்டுரை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டலான்னு இருக்கேன். ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கட்டுரை. அதாவது நான் ஏன்டா படிக்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா? படி மச்சான் நல்லாயிருக்கும், படித்தா நல்லாயிருக்கும் மச்சான் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீங்க. நான் ஏன்டா படிக்கணும்னு எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பான். அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வாசிப்பதோட அவசியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பர் ஷார்ட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி செல்வேந்தன் சார் அவர்கள் எழுதியிருக்காரு. வாசிக்க ஆரம்பிக்கலாம். கல்லூரி மாணவர்களிடம் உரையாடும் போது, சார் நான் வாசிக்கிறது இல்லை, ஆனால் நல்லா தானே இருக்கேன், வேலைக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, பைக் இருக்குது, ஃபோன் இருக்குது, காலேஜ்க்கு வரேன், நண்பர்களோட ஜாலியாக இருக்கேன், பப்ஜி விளையாடுறேன், டிக்டாக் பண்ணுறேன், நான் இவ்வளோ சந்தோஷமாக தானே இருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி சொல்பவர்கள் பெரும்பாலும் சிங்கிள் சைல்டு எனும் ஒற்றை குழந்தையாக இருப்பார்கள். 20 வயது வரை சோறு போட்டு காப்பாற்றிய என் பெற்றோர் 40 வயது வரை காப்பாற்ற மாட்டார்களா? அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து குறைந்தபட்சம் ஒரு வீடு என்றாலும் அதை விற்று 60 வயது வரை ஆனந்தமாக வாழலாமே. வாழ்க்கை வாழ்வதற்கே சார், தேவையில்லாமல் ஆட்டிக்கொள்ளக்கூடாது என்று என்னிடம் வாதிட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. சரிதான், நியாயமான வாதம் தான். ஆனால் நண்பர்களே, 60 ஆண்டுகள் கூமுட்டையாக வாழ்வது எவ்வளவு சிரமம் தெரியுமா? எத்தனை சபைகளில் தலையை கவிழ்ந்தபடி எங்கே என்னிடம் கேட்டு விடுவானோ என உங்களுக்குள் அஞ்சியபடி ஒடுங்கி வாழ வேண்டுமா? எங்கும் எதிலும் ஒரு பொருட்படுத்தப்படாத மனிதனாக வாழ்ந்து மடிவது எவ்வளவு பெரிய சாபம். பெற்றோர் காப்பாற்றி கொடுத்த சொத்துக்களை கேனத்தனமாக இழந்தவர்கள் எத்தனை பேர். ஒரு கேனையனை ஏமாற்றுவது எத்தனை எளிது தெரியுமா? இப்போதே நீ எத்தனை விஷயங்களில் ஏமாந்து கொண்டு இருக்கிறாய் என்று தெரியுமா? நீ அணிந்திருக்கும் சட்டை ஏன் 2000 ரூபாய் என என்றாவது யோசித்திருக்கிறாயா? நீ கட்டிய பணத்திற்குண்டான தரமிக்க உணவுதான் உன் ஹாஸ்டலில் கிடைக்கிறதா? கையில் வைத்திருக்கும் செல்போன் 500 கிராம் கூட எடை இல்லாதது. எதற்கு லட்சம் ரூபாய்? உன்னுடைய பொருளாதார முடிவுகள் எல்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டது தானா? நீ ஓட்டும் பைக்கில் இனப்பெருமை பேசும் ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய கீழ்மை தெரியுமா? ட்விட்டரில் ரசிக சண்டை போடுகிறாயே, எவ்வளவு கேவலமானது என்று தெரியுமா? உன்னை நண்பா, நம்பி, ரத்தமே, உறவே என விழிக்கும் உன் கதாநாயகன் உன்னை தன் பிறந்த நாளை ஒற்றி நற்பணிகள் செய்ய சொல்வான். இரத்த தானம் செய்யுங்கள் என்பான். தேர்தலில் மறக்காமல் ஓட்டு போடுங்கள் என்பான். மறந்தும் கூட உன்னை புத்தகம் வாசி என்று சொல்ல மாட்டான். பேப்பர் வாசிக்கிறாயா என்று கேட்க மாட்டான். தன் வாழ்நாளில் ஒரு மேடையில் கூட ஒரு புத்தகத்தின் பெயரையோ ஒரு எழுத்தாளரின் பெயரையோ சொல்ல மாட்டான். அல்லது ஒரு அசல் கலைஞனின் பெயரையோ உச்சரிக்கவே மாட்டான். ஏன் என யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் எதையேனும் தேடி வாசித்தால் முதலில் உடைத்து வீசுவது அவர்களைத்தான். ஒரே ஒரு நூலை வாசித்த பின் நீங்கள் ரசிக கும்பலில் ஒருவர் அல்ல. ஒரு நூலை தொட்ட மறுகணமே உங்கள் ரசனையின் எல்லைகள் விரிவடைகின்றன. உங்கள் பணத்தில், உங்கள் நேரத்தில், உங்கள் உழைப்பில் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தங்கள் வாழ்வை செழிப்பாக்கிக் கொள்கிறார்கள். பிறகு நீங்களே அவர்களுக்கு வாக்களித்து உங்களை ஆளும் பொறுப்பையும் ஒப்படைக்க தயாராக இருக்கிறீர்கள். இதன் பொருள் கேளிக்கையே வேண்டாம் என்பதல்ல. எந்த சமூகத்திற்கும் கேளிக்கை அவசியம். ஆனால் கேளிக்கைக்கும் மலினத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு கேளிக்கை என்ற பெயரில் மலினங்கள் தான் உங்கள் முன் கடைபிடிக்கப்படுகின்றன. ஏன் வாசிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு என்னுடைய முதன்மையான பதில், நீ கூமுட்டையாக இல்லாமல் இருப்பதற்கு வாசித்து தான் ஆக வேண்டும் ராஜா அப்படின்ட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறாரு. அதாவது நான் ஏன் ஒய் ஷுட் ஐ ரீட், நான் ஏன் புக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முதன்மையான கேள்விக்கு இந்த அப்படி கேட்ட உங்களுடைய, நான் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்ட உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நான் படிக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோ நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு லைட்டாக ஓகே நம்ம இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இதே மாதிரியான அடுத்த சுவாரஸ்யமான கட்டுரையில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.